فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன எபிசோடில் அல்லாஹ் எவ்வாறு சோதனை செய்வான் என்பதை பற்றி விளக்கமாக பேசியிருந்தோம். அப்படி சோதனை செய்யும் சமயத்தில் உங்களுக்கு துன்பம், கஷ்டம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன சொல்வார்கள் என்று அல்லாஹ்வே உங்கள் மீது நம்பிக்கையுடன் சொல்லுகின்றான். இந்த மாதிரி கஷ்டத்தை குத்திட்டியா அல்லாஹ் என்று சொல்லாமல், நிச்சயமாக நாங்கள் உனக்காகவே இருக்கின்றோம், நிச்சயமாக உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கின்றது என்று கூறுவார்கள் என்று உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகின்றார். இந்த மாதிரி பேசுவாங்க அவங்க. ஆகவே அந்த வார்த்தைக்கு மாறி விட்டு ஓடி போயிடாதீங்க என்று அல்லாஹ் இவ்வாறு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகின்றார். என் மீது ஈமான் கொண்டவர்கள் நாங்கள் அல்லாஹ்க்காக தான் இருக்கிறோம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவனுக்காக இருக்கிறோம், அவனுமே நிச்சயமாக வருவோம் என்று கூறிவிடுவார்கள். சொல்ல வேறு எதுவுமே சொல்ல மாட்டார்கள் என்று நம் மீது அளவு நம்பிக்கையோடு சொல்கிறான். இதை தான் நம்ம கீப்பப் பண்ணணும், விட்டு ஓடிவிடக்கூடாது. இப்போதான் உண்மையான குர்ஆன் கிளாஸ் ஆரம்பம் ஆகின்றது. கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள், எழுதியும் வாருங்கள், விட்டுறாதீங்க, சொல்கிற விஷயத்தையும் விட்டுறாதீங்க. இப்போ தான் ஆரம்பமாக நம்முடைய வாழ்க்கை, இஸ்லாம் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பமாக போகின்றது. இந்த ஒரு வருஷம் ஒழுங்காக குர்ஆன் நல்லா படிச்சிட்டீங்க, விஷயங்கள்லாம் ஓரளவு தெரிந்திருக்கும். இப்பொழுது நம்ம இந்த குர்ஆன் மீது ஈமான் கொண்டு இந்த உண்மையின் பக்கம் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுதுதான் உண்மையான சோதனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் இறங்குகின்றன. அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லுகின்றான், தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று சொல்லுகின்றான். நன்றாக தெரிந்துவிட்டது. இப்போ நீங்க தூய்மையாவதற்குள்ள வழியை தான் தேடிட்டு இருக்கீங்க தவிர வேறு எதுவுமே செய்யலை. தட் இஸ் 2ல் 155. இதில் நாம் பாஸ் பண்ணாதான் நாம் தூய்மை அடைந்தவர்களாக ஆகின்றோம். இந்த தூய்மை ஆவதற்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன் சொல்லியிருந்தேன். ஒரு முக்கியமான 12 கெட்ட குணங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அது ஆரம்ப ஸ்டேஜ். இப்பொழுது நீங்கள் முன்னேறிவிட்டீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே, கெட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு படி மேல் தான் 2ல் 155. அதில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய உயிர்கள், பசி, பயம் எல்லாமே கலந்துருச்சு இந்த 2ல் 155. இந்த 155 பிரகாரம் உங்களை சோதனை செய்யும் பொழுது நாம் தயாராக இருந்து 156 படி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம சொல்ல போறோம். இப்படி சொல்லிவிட்டதனால் அல்லாஹ் உயிரை வாங்கிவிட மாட்டான். இப்பொழுதுதான் அவன் உங்களுக்கு ஸலவாத்தையும் ரஹமத்தையும் கொடுத்து வழியையும் காட்டப் போகின்றான். இப்படி சொன்னதுனால உண்மையிலேயே நீங்கள் இப்போ தூய்மை ஆயிட்டீங்க.
நான் என்னென்ன சோதனை செய்வேன் என்று சொன்னேனோ அதை திறமையாக பொறுமையுடன் சகித்துக்கொண்டு செயலை நன்றாக செய்துவிட்டீர்கள். இனி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு ஸலவாத்தையும் உங்களுக்கு ரஹமத்தையும் மேலும் வழியையும் காட்டுகின்றேன். இப்போ முக்கியமா ஒரு 5 ஆயத்துக்களை சொல்லுகின்றேன். இந்த 5 ஆயத்துல ஏதாவது ஒரு ஆயத்தை நீங்க முழுமைப்படுத்தினால் போதும், நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் என அர்த்தம். இந்த குர்ஆனை தொடுவதற்கும் ஓதுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் அனைத்திற்கும் நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த 2ல 155 எழுதுங்க. நம்பர் 1, தூய்மையாவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள்னு போட்டுக்கிறங்க. ரோமன் லெட்டர் 1 போட்டுக்கிறங்க. 1 போட்டுக்கிட்டு தூய்மையாவதற்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தும் சோதனைகள் டெஸ்ட் எழுதிக்கிறங்க. எழுதிக்கிட்டு நம்பர் 1, 2ல 155. நெக்ஸ்ட் லைன் 2ல 214, 214. அடுத்தது நம்பர் 3, 29ல 2 and 3, 29ல 2, 3. அதுக்கப்புறம் முக்கியமா ரொம்ப இதுல நாம் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் அடக்கிட்டோம். இப்ப நான் சொல்ல போற ஆயத்துல இதுல பாஸ் பண்ணாதான் நாம் தூய்மை ஆவதற்கு முழு தகுதி அடைந்தவர்கள் ஆவார்கள். 9ல 24, 9ல 24. நெக்ஸ்ட் லைன் 58ல 22, 58ல 22. இந்த 5 ஆயத்துக்களில் எந்த ஆயத்தை நீங்கள் முழுமைப்படுத்தினாலும் போதும், நீங்கள் தூய்மை அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் முழுமையாக சந்தோஷப்படுகின்றான். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அவன் முதலில் இறக்குவது ஸலவாத். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் முதலில் இறக்குவது ஸலவாத்து. தட் இஸ் 2ல 157, 2ல 157. இந்த ஸலவாத்து என்பது நம் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம். யாருக்கு அல்லாஹ் ஸலவாத்தை இறக்குகின்றானோ, யாருக்கு அல்லாஹ் ஸலவாத்தை இறக்குகின்றானோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸலவாத்து என்ன என்பது. அது எப்படி நமக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது என்ற விஷயங்கள் முழுமையும் அவருக்கு தெரியும். யார் அதை அடைகின்றாரோ, ஸலவாத்தை அடைகின்றாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது எப்படி உபயோகப்படுத்துவது, எப்படி பேணி காப்பது. வாழ்நாள் முழுவதும் இந்த ஸலவாத்திலேயே இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2ல 238, ஹாஃபிஸூன அலஸ் ஸலவாத் எழுதிங்க. 2ல 238. அல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத்தை தர்றான்ல, அந்த ஸலவாத் எப்படிப்பட்டது, அதை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றான். பாதுகாத்து பேணி கொள்வார். இந்த ஸலவாத் வைத்துக் கொண்டுதான் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த ஸலவாத்திலே தான் நாம் வாழ வேண்டும். நமக்கு வேண்டியது அனைத்தும் அது அடங்கியிருக்கின்றது. அதை நம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஸலவாத். அதை கொடுத்த பின்னர் தன் ரஹமத்தை முழுமையாக இறக்குகின்றான். இந்த ரஹமத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களுக்கு முழு நிம்மதி, எந்த விதமான கஷ்டம் துன்பம் கவலை எதுவுமே கிடையாது. ஏற்கனவே அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான சோதனைகளையும் செய்து உங்களை தேர்ந்தெடுத்து இனி போதும், ஓரளவு தான், எல்லாம் ஓரளவு தான், இனி உங்களுக்கு அள்ளி ரஹமத்தை தந்துடுறேன், நீங்க வச்சுக்கிறங்க.
சொந்தக்காரனாக ஆக்கிவிடுகின்றான் தன்னுடைய ரஹமத்துக்கு. இதுக்கு 2ல 105, 2ல 105. வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹமதிஹி மன் யஷாஉ வல்லாஹு ஸுல் ஃபத்லில் அலீம். அல்லாஹ் தன் நாடியோருக்கு தன் ரஹமத்தை சொந்தமாக்கி விடுகின்றான், உங்களுக்கு தொந்தரவு. இதற்கு பின்னர் தான் வழியையும் அறிவிக்கின்றான். எல்லாம் 2ல 157க்கு சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு பின்னர் தான் வழியை அறிவிக்கின்றான். இந்த வழி என்பது எழுதி கொள்ளுங்கள், இஸ்லாம். தன்னுடைய வழியை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கின்றான். இஸ்லாத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றான், அல்ல இஸ்லாத்தில் நுழைய வைக்கின்றான். அவனுடைய மார்க்கம், அவனுடைய தீன், அவனுடைய வழி என்னவென்றால் இஸ்லாம் தான். அதுக்கு 3ல 19 எழுதி, 3ல 19 எழுதிக்கிறங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ன தீன லில்லாஹில் இஸ்லாமின் இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் இருக்கு. 3:19. இப்போ நீங்க அல்லாஹ்வின் சோதனையில ஜெயிச்சிட்டீங்க வைத்துக்கொள்வோம். ஜெயிச்ச பிறகு இந்த மாதிரி நடக்கும். அப்படி நடந்த பின்னர் இப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வேகமாக கற்றுத்தருவான். அந்த எல்லா விஷயங்கள் மீது நீங்கள் செயல்படுத்துவதற்கு உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் இருக்கின்றீர்கள். இப்படி இந்த மேலே சொன்ன இந்த 6 விஷயங்களில் யார் தேர்ச்சி அடைகின்றார்களோ அவர்களுடைய இருதயத்தில் ஈமானை எழுதுகின்றான். மனிதனே, நீ நம்பிக்கை கொண்டவன் என்று இருதயத்தை எழுதுகின்றான். அதற்கு முன்னே சொல்லி 5 விஷயங்கள் எதற்காக என்றால், நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆவதற்கு. அந்த தூய்மை உடையவர்களாக நீங்கள் ஒழுங்காக செயல்பட்டு காட்டினால் 4:49 4:49 படி அவன் உங்களை தூய்மை உடையவனாக ஆக்குகின்றான். 4:49 படி இப்பொழுது நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இதற்கு பின்னர் தான் அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், ஈமான் கொண்டவர்களாக ஆகின்றீர்கள். இப்ப எப்படி அல்லாஹ் உங்களை ஈமான் கொண்டவர்களாக ஆக்குகிறான் என்பதை இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுகின்றேன். இப்பொழுது முதலில் சொன்ன விஷயம் முழுவதும் தூய்மையாக ஆவது எப்படி. இவர் நம்ம ரோமனர் 2 ஈமான் எப்படி கொள்கின்றார்கள், ஈமான் எப்படி கொள்கின்றார்கள், அல்லது அல்லாஹ் அவருடைய இருதயத்தில் ஈமானை எழுதிவிட்டான் அப்படின்னு. நான் இப்போ சொல்ற அவ்வளவு முக்கியமான விஷயங்க. இந்த அடிப்படையில் இந்த படித்திரத்தில் தான் நான் உயர்ந்து போக வேண்டுமே தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. அவ்வளவு குரான்லேருந்தே காட்டிட்டு வர, ஒழுங்காக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ 9:24 படி அல்லாஹ் சொல்லுகின்றான், முதலில் ஒரு 8 விஷயத்தை சொல்றான். 8 விஷயத்தை சொல்றான். அந்த 8 விஷயம் உனக்கு வேணுமா, அல்லது அது கீழே 3 விஷயம் இருக்கு, அந்த 3 விஷயம் எனக்கு வேணுமா? அந்த முதலில் சொன்ன 8 விஷயங்கள் தான் எனக்கு வேண்டும் என்றால் நீ உன் வாழ்க்கை முடிந்தது, காஃபிராக ஆகிவிட்டாய், அல்லாஹ்வுடைய அழிவை நீ சந்திச்சு விட்டாய். இல்லை, பின்னால் வர்ற 3 விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த 8 விஷயங்களை யார் துறக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். இப்போ இடம் எடுத்துக்கிறதுங்க. 9:24 மெதுவாக படிங்க. எல்லாம் எடுத்துக்கிறங்க, கேட்டுவாங்க, எழுதிக்கிறேன். படிங்கம்மா. 9:24 படிங்க. நபியே, நீர் கூறும், உங்களுடைய தந்தைமார்களும். கொஞ்சம் எடுத்துங்க இல்லைங்கம்மா,
இப்ப 8 விஷயம் சொன்னேன்ல. இப்ப நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நபியே மக்கள் சொல்லிவிடும். நம்பர் 1 போட்டு உங்களுடைய தந்தைமார்களும். அடுத்தது உங்களுடைய பிள்ளைகளும். அடுத்த நம்பர் 2 போடுங்க. உங்களுடைய பிள்ளைகள். நான் கவனமா திருத்தி எழுதிருங்கப்பா. எப்போது மனசுல நிக்கணும்ப்பா. அதுக்காக தான் எழுதிருங்க. ஜென்மத்துக்கு நீ மறக்கவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளும். அடுத்த 3 உங்களுடைய சகோதரர்களும். எழுதிங்க. உங்களுடைய பிரதர்ஸ். உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள். அடுத்தது உங்களுடைய மனைவிமார்களும். இப்போ உங்க எல்லாருடைய மனைவிமார்கள். 4 அடுத்தது உங்களுடைய குடும்பத்தார்களும். இப்போ குடும்பத்தையே மொத்தமா கொண்டாட்டான். உங்களுடைய குடும்பத்தாரும். 5 நீங்கள் திரட்டிய செல்வங்களும். இப்போ நீங்க சம்பாதிச்ச அனைத்து சம்பாத்தியங்களும், செல்வங்கள், பணம், காசு எல்லாம் நீங்க திரட்டிய சம்பாதிச்ச பொருள்கள், செல்வங்கள். 6 அடுத்தது நஷ்டம் எங்கே ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரமும். ஒவ்வொருத்தரும் பிசினஸ் வியாபாரம் பண்ணும் பொழுது, கடை இன்னைக்கு திறக்கிறீங்க, கஸ்டமர்ஸ் வரணும், வராட்டியும் வியாபாரம் ஆகாத 24 மணி நேரம் பயந்துகிட்டே வியாபாரம் பண்றீங்க. அந்த வியாபாரமும். அடுத்தது நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும். நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடு. அழகான கட்டியாச்சு, அழகான மாளிகை கட்டியாச்சு, பணம் எக்கச்சக்கம் செலவு பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு கட்டியாச்சு. இந்த 8 விஷயங்களின் மீதும் யார் ஆசை வைத்து இதுதான் எனக்கு வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கின்றார்களோ, இந்த 8 விஷயங்கள் எல்லாமே அடங்கிருச்சுப்பா. இந்த 8 விஷயம் எனக்கு வேணும், எங்களுக்கு இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று வரும்னு சொன்னால், இப்போ அடுத்தது படிங்க. அல்லாஹ்வையும். நம்பர் 1 அல்லாஹ்வையும். நம்பர் 2 அவனுடைய தூதரையும். அவனுடைய வழியில் போர் புரிவதையும் விட. அவனுடைய வழியில் போர் புரிவது. அடுத்தது உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால். இப்ப எடுத்துக்கோங்க. மேலே சொன்ன 8 விஷயங்கள் தான் வேணும். இந்த 3 விஷயங்கள் வேண்டாம். இந்த 3 விஷயத்தை விட அந்த 8 விஷயம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஒருவன் இருந்தால், அந்த 8 விஷயம்தான் வேண்டும் என்று இப்பொழுது நம் அனைவரும் இருக்கின்றோம். எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் எந்த மாதிரி உங்களை கொண்டு வரான்னு பாருங்க. நீ எவ்வளவு காலம் வாழ போற? நீ அந்த வாழ்ற கொஞ்ச நாள்ல என் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையான இறைவனை கண்டுபிடித்து அவன் சொல்றது செய்து அவனுக்கு உனக்காக வைத்திருக்கும் அந்த மகத்தான கூலி சொர்க்கத்தை அடைய ஆசையா, அல்லது இந்த 8 விஷயத்தின் மீது ஆசை வைத்து அழியப் போகின்றாயா? முடிவெடுத்துக்கொள். நீனே முடிவெடுத்துக்கொள். இந்த 8 விஷயம் வேணுமா, அல்ல இந்த 3 விஷயத்தை விட அந்த 8 விஷயம்தான் சிறந்தது என்று நீ முடிவெடுத்தால் படிங்கம்மா. அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் திருப்பி சொல்ல அவசியம் கிடையாது. இப்போ சொல்லும் போது உங்க மனசை அப்படி பதிஞ்சிருச்சு. இப்போ அப்படி இருந்தால் நான் அல்லாவையும் ரசூலையும் அல்லாஹ் பாதையை போர் 3 பிடிக்காது, அது 8 விஷயம்தான் என் மீது பிடித்தது. அப்படி இருந்தால் அல்லாஹ் அவனுடைய வேதனையை கொண்டு வருவதில் திருப்பிங்க. அல்லாஹ் அவனுடைய வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அப்போ வெயிட் பண்ணுங்கப்பா. இந்த உலக ஆசை உனக்கு பிடிச்சு போச்சு இல்லையா? இந்த 8 ஆசையில தான் எல்லாரும் நிக்கிறாங்க. அதை பிடிச்சு போச்சு இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதனை வரப்பொழுது எதிர்பார்த்திருங்கள். இப்ப கிளியர் வார்னிங். உனக்கு என்னன்னு புரிஞ்சுக்க, ஒழுங்கா மாறிக்க. மாறவிட்டால் வேதனை நிச்சயமாக வந்தே தீரும், எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்தது அல்லாஹ் பாவிகளை வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹ் பாவிகளை வழியில் செலுத்துவது இல்லை. அந்த 8 விஷயங்கள் மீது ஈமான் இதே விட்டு போறதுன்னா விடுறதுக்கு ஒன்ன கூட விட முடியாது. இதை விட்டு நான் எப்படி அல்லாஹ் மீது ரசூல் மீது குரான் ஈமான் கொண்டதுன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாதான் இந்த குரான் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டது. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க.
இந்த 8 விஷயம் போதும். 9ல 24 1 போதும். இந்த 1 யார் கரெக்டா பின்பற்றி நடக்கின்றார்களோ, அதன்படி அல்லாஹ் எதையெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த 3 விஷயத்தை எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் உண்டு. இந்த 3 விட்டவர்களுக்கு 8 எடுத்துக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய அழிவும் பேரழிவும் வேதனையும் உண்டு, எதிர்பார்த்திருங்கன்னு சொல்லிட்டான். அந்த மனசை வச்சுக்கிறங்க. உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்ப நான் சொல்லும் போதே உங்க மனசை பதிஞ்சிருக்கு. நீ மறக்க மாட்டீங்க. உங்க இஸ்லாம் வாழ்க்கை வளரப்போய் இப்பதான் வாழ ஆரம்பிக்க போகுது. 155 பிரகாரம் அந்த சொன்ன 5 6 விஷயத்தின் பிரகாரம் நீங்க அல்லாஹ்வின் சோதனைக்கு ஆளாக போறீங்க. அந்த அல்லாஹ்வுடைய அனைத்தும் ஓரளவு தான். உங்கள் சக்திக்கு மீறி அல்லாஹ் எந்த சோதனை செய்ய மாட்டான். அந்த தைரியத்தில் இருங்க. என்னதான் சரி, அல்லாஹ் உயிர் வாங்கிட மாட்டான். சக்திக்கு மீறி நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த ஒரு ஆசையின் மீது அந்த வார்த்தையை நம்பிக்கை வச்சு தைரியம் இறங்கிருங்க. இது நான் அல்லாஹ் சோதனைக்கு ரெடியா இருக்கிறேன். என்ன இருந்தாலும் மரணம் வரதான் போகுது. அது மரணம் வர்றது முஸ்லீமா நான் இறந்து போறேன், அல்லாட்டா போயிடுறேன். அந்த எண்ணத்தோட நீங்க உட்கார்ந்திருக்க ஆண்களும் பெண்களும் முழுமையாக ஆசை கொள்ளுங்க. காரணம், உண்மை என்னவென்று தெரிந்துவிட்டது. உங்கள் கையில் இருக்கும் அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய உண்மை கை வச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த உண்மையின் பக்கம் நீங்க நிலைத்து இருந்துங்க. எது வந்தாலும் சரி. யாருக்கும் எந்த தீங்கு செய்ய வேண்டாம். யாரோடையும் சண்டை போட வேண்டாம். யாரும் சச்சரவு பண்ண வேண்டாம். எவர்கிட்டையும் போய் நீங்க இப்படிதான் இருக்குன்னு அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாம். நீ தப்பா போயிட்டு இருக்கிற, நான் சரியா போயிட்டுறேன், பேச்சே வேண்டாம். நீங்க உண்டு, உங்க கையில குரான் உண்டு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்க. அல்லாஹ்வையே நீங்க நோக்கி நில்லுங்கள். இது போதும். இப்போ 924 பிரகாரம் அதே மாதிரி இன்னொரு ஆயத்து ஒன்று இருக்குது. அதுலேயும் நீங்க தேர்ச்சி பெற்றீங்கன்றாலே போதும், அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். 58:22 58:22. இப்போ நான் சொன்னது மனசு அப்படி இருக்கு, பதிஞ்சிச்சுல, திருப்பி படிச்சுதான் அப்புறம் இல்லையில, நல்லா ஒழுங்கா நிறுத்தி சொல்லிட்டேன். நீங்க எழுதிக்கிட்டீங்க. இனி உங்களுக்கு மறக்காது. மறந்தா நம்மளுக்கு தான் கஷ்டம். மறந்துட்டா திருப்பி படிச்சுக்கோங்க. இப்போ 58:22 ஒழுங்கு கவனிங்க. என்ன சொல்றான்னு ஒழுங்கா வார்த்தைகளை பாருங்க, படிங்க. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர். இப்பொழுது நீங்க அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோதனையில ஜெயிச்சிட்டீங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி உயிரை வாங்கிடல, நிம்மதியை கொடுத்து ரஹமத்தையும் சலவாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான். இப்பொழுது அல்லாஹ் நம்பிட்டீங்க. இறுதி நாள் நிச்சயம் உண்டு. அதன் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டீர்கள். இப்ப நம்மை பார்த்து, இப்ப நீங்க குரான் ஓதிட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம் சமூகத்தினர், இந்த மக்கள். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க என்ன செய்வீங்க சொல்றான். நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்து கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீர் காண மாட்டீர். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் யாரெல்லாம் பகைத்து கொண்டார்களோ, உதாரணம், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் தூதரையும் அவன் கொடுத்த இந்த குரானையும் அதன்படி நடக்காமல் தன் இஷ்டம் போல் தன் மனோ இச்சையின் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அது அர்த்தம். பகைத்து கொண்டாண்டா நான் ஒரு காலம் குரான் பழக்க முடியாது. என் மனசு என்ன சொல்லுதோ, உலகம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நடப்பேன் என்று அர்த்தம். பகைத்து கொண்டார் என்றார். நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருந்தா இந்த குரான் ஓதிருப்ப. அல்லாஹ் என்ன சொல்றான் நல்லா பார்த்துக்க. யார் அல்லாஹையும் அவன் தூதரையும் பகைத்து கொண்டார்களோ, அவன் சொல்லு பேச்சு யார் கேட்கவில்லையோ, படிங்க. பகைத்து கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீர் காண மாட்டீர். இப்ப ரசூல் சொல்றான், நபியே, உங்களையும் என்னையும் யார் பகைச்சுக்கிட்டாங்களோ,
யாருக்கெல்லாம் நம்ம 2 பேரையும் பிடிக்கலையோ அவர்கள் என்ன சொல்றாங்க, நேசிப்பவர்களாக நீர் காண மாட்டீர். யாரையும் நேசிக்க மாட்டாங்கப்பா. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் இந்த தூதரையும் பகைத்துக் கொண்டார்களோ, எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் பகைத்துக் கொண்டார்களோ அவர்களை அவர்கள் நேசிக்கவே மாட்டார்கள். இந்த உலகம் முழுவதும் இன்று அல்லாஹ்வையும் நம்முடைய தூதரையும் விட்டு ஒதுங்கிவிட்டனர். நீங்க உண்மையான மூமின்களை உங்களை பார்த்து அவன் பேசுறான். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எத்தனை பேருக்கு தெரியாது, அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் என்னையும் என்னுடைய நபியையும் இந்த குரானையும் பகைத்துக் கொண்டார்களோ, இதன்படி நடக்கவில்லையோ, நீங்கள் எந்த மனுஷனும் பேச மாட்டீங்க. எவனெல்லாம் பகிச்சுக்கிட்டானோ அவங்கிட்ட பேசவே மாட்டீர்கள், பார்க்கவும் மாட்டீர்கள். உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது என்று அல்லாஹ் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு பேசுகின்றான். உங்க மீது நான் நம்பிக்கை வச்சு பேசுறேன்னு சொல்றேன். பகிச்சுக்கிட்டாங்களோ பேசவே மாட்டார்கள். எந்த மனிதனும் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதரையும் பகைத்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி பேச மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்ப சொல்ல படிங்க. அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் எடுத்துங்க. இப்போ உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், இப்ப நீங்க குரானை ஓதுற மாதிரி ஓதல, நீங்க நடக்கிற மாதிரி நடக்கல, இப்ப உண்மையின் பக்கம் நிக்கிறீங்க, அவன் நிக்கல, இவங்களோட பேச மாட்டார்கள். பெற்றோர்களாயிருந்தாலும் பேசவே மாட்டார்கள். நல்ல மனசை பதி. நான் சொல்லல, உங்க கையில குரான் இருக்குது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பார்த்து பேசுகின்றான். பெற்றோர்களாக இருந்தாலும் நம்ம அடுத்தது தங்கள் புதல்வர்களாயினும் உங்களுடைய பிள்ளைகள், புதல்வர்கள்னா உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் பேச நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. எல்லாரும் செல்ல பிள்ளை எல்லாத்துக்கும் அது ஆசை. எல்லாத்துக்கும் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இருந்தாலும் செல்ல பிள்ளை பேச பாசத்தையும் ஊட்டி வளர்க்குறீங்க. நீங்க இப்ப இந்த குரான் உண்மை பக்கம் வந்த பிறகு தன் தந்தையா இருந்தாலும் சரி, தன் பிள்ளைய புதல்வியா இருந்தாலும் சரி, அடுத்தது தங்கள் சகோதரர்களாயினும் கூட பிறந்த சகோதரர்களா இருந்தாலும் சரி, நேற்று வரை அந்த சகோதரர் இருந்தீங்க, இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துட்டீங்க, உண்மை தெரிஞ்சிடுச்சு, சொல்லி பாக்குறீங்க, கேட்கல, அவங்க சகோதரர் இருந்தாலும் சரி. அடுத்தது தங்கள் குடும்பத்தினராயினும் சரியே. இப்போ குடும்பத்தினராக இருந்தாலும் சரியே, உன் குடும்பமே உங்களை கேட்கலப்பா, பேச்சு கேட்கலப்பா, குரான் விட்டாங்கப்பா, நீங்க என்ன சொன்னா உங்க மேல குற்றம் பிடிக்குதான் இருக்கிறாங்க தவிர நீங்க இது செய்யல, உலகமெல்லாம் அது செய்யுது, ஏன் செய்யல, அப்பதான் கேட்பாங்க தவிர உண்மையை எடுத்து சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவங்க குரானையும் அல்லாஹ் ரசூலையும் கேட்காம நிராகரித்து வாழ்வர்களா இருந்தால் சரியே, குடும்பத்தினால் இருந்தாலும் சரியே, மேல அந்த 4 விஷயத்திலையும் இப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரியே. என்ன அத்தகையவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். கொஞ்சம் இப்ப இத்தனை பேர் இருந்தாலும் சரி பேச மாட்டார்கள். ஆரம்பத்திலே சொல்லிட்டான், பேச மாட்டார்கள். அவர்கள் இப்படி இருந்தாலும் அப்பா பெற்றோர் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தன் குடும்பமே இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். இப்போ இந்த அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்தில் நாம் அனைவரும் பாஸ் ஜெயித்து காட்ட வேண்டும். இதற்கு நீ தயாரா? இதன்படி நடப்பியா நீ? நான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அடுத்து முஹம்மது நபி சொல்றாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்த குரான் மூலமா 3 விஷயம் சப்போர்ட் பண்ணி பேசுது. நான் சொல்றதுக்கு என்ன செய்யற? அல்லாஹ்வையும் ரசூலையும் குரான் விட்டுட்டு நீ உன் இஷ்டப்படிதான் வாழ போறியா? முடிவு பண்ணிக்க. அப்படி நான் சொல்ற மாதிரி இந்த கூட்டத்தில் 924 பிரகாரமும் 5822 பிரகாரமும் நீங்கள் நடப்பீர்களேயானால் இத்தகையோர் அத்தகையவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். இப்பதான்ப்பா ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் ஆகின்றீர்கள். இந்த குரான்ல பார்த்திருப்பீங்க, யாயுகல்லசீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள் கூப்பிடுறானே, இத்தகைய மக்களை தான் கூப்பிடுறான். 10 நினைச்சுக்காதீங்க. குரான் ஓயாச்சு,
அல்லாஹ் அல்லான்னு சொல்லியாச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியாச்சு, அல்லாஹ் அக்பர் சொல்லியாச்சு, மாஷா அல்லான்னு சொல்லியாச்சு, இன்ஷா அல்லாஹ் சொல்லியாச்சு. ஒண்ணும் கிடையாது. இத்தகையோர் இருதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதி விட்டான். கை வச்சுட்டான். பேனாவை கையில வச்சு நிக்கிறான். யாரா நீங்க உட்கார வருவீங்களா? நான் சொல்ற மாதிரி கேட்பீங்களா? இப்ப எழுத ரெடியா இருக்கலாம். நீ ஈமான் கொண்ட பெண், நீ ஈமான் கொண்ட ஆண் என்று சொல்வதற்கு நான் தயாரா உட்காந்துருக்கேன். யார் வர்றீங்களா? கேட்டுக்கிறான்ப்பா. 1447 வருஷம் கேட்டுக்கிறான். ஒருத்தன் கூட பதில் இப்ப சொல்ல அந்த பக்கம் வரவே இல்லை. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த இடத்த இந்த விஷயம் கேட்டு விட்டு ஓடக்கூடாது. ஓடக்கூடாது. ஓடினால் அது மகத்தான தண்டனை உண்டு. உண்மையின் பக்கம் நிலைச்சு இல்லைங்க. இவங்க வேலை உண்டு. அமைதியா பொறுமையா இருங்க. யாரோடையும் சண்டை போட தேவையில்லை. யாருக்கும் போய் புத்திமதி சொல்ல அவசியம் கிடையாது. விஷயத்தை கேட்டு வருவங்களுக்கு முதல்ல 1, 2 தடவை எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்குதுப்பா, நீ என்ன குரான சொல்ற, இந்த குரான் நான் போட்டிருக்கு, நீ என்ன சொல்ற? கேட்காட்டி அத்தோடு மெதுவாக அமைதியான முறையில் விலகி விடுங்க. தவிர அவங்களோட தாவா பண்றது, ஆர்கியூமெண்ட் பண்றது, பிரச்சனை காண்ற வேண்டவே வேண்டாம். உங்க வேலை கிடையாது. இத்தகையோ இருதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். இப்பொழுது நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகின்றீர்கள். உங்களை தூய்மைப்படுத்துகிறான். அவன்தான் உங்களை தூய்மைப்படுத்துகின்றான். இப்பொழுது அவன்தான் உங்களை ஈமான் கொண்டவர்களாக ஆக்குகின்றான். 2 விஷயம் முடிஞ்சிச்சுப்பா. 2 விஷயத்தை நாம் பாஸ் ஆக வேண்டும். 2 விஷயத்தை நம்ம மும்முரம் செய்து காட்ட வேண்டும். இதற்கு ஆகும் நிச்சயமாக ஒரு பீரியட், குறைஞ்சது என்னைக்கு நீங்க இந்த குரான் எடுத்து ஓதி இதன்படி நடந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதில் முற்றிலும் உறுதியாக உள்ளே நுழைந்து விட்டீர்களோ அன்னையிலிருந்து 15 வருடங்கள். எதுக்கு? நீங்க தூய்மையாவதற்கும் உங்கள் இருதயத்தில் அவன் ஈமானை எழுதுவதற்கும் குறைந்தபட்சம் 15 வருடங்கள் நீங்கள் மகத்தான சோதனையிலும் மகத்தான செயலிலும் நீங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுக்கு நீங்க நிரூபிக்க வேண்டும். உனக்காக தான் வாழ்றேன், உனக்காக வாழ்றேன் அல்லாஹ், எனக்கு கைவிற்றாத என்ற எண்ணத்தோடு நீங்க முழுமையாக இருக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டே வந்தால் 15 வருடம் எல்லாத்துக்கும் இன்னிலேருந்து 15 வருடம். வயசு கிடையாது. வயசு எடுத்துக்கிட்டா 2.5 வயசுலேருந்து அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையர்கள் நல்ல விஷயங்களை சொல்லி பிள்ளைக்கு அந்த பிள்ளையும் படிப்படியாக விஷயத்தை கேட்டு 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 வரும்போது அவனுக்கு அந்த பிள்ளைக்கு 15 வருடங்கள் ஆகிய பின்னர், அதாவது வாலிபத்தை அடைந்த பின்னர், வாலிபம் எப்படியாவது 15 வருஷம், வாலிபம் அடைகிறதுக்கு 15 வருஷங்கள் ஆகின்றன. வாலிபத்தை அடைந்த பின்னர் அல்லாஹ் கல்வியையும் ஞானத்தையும் அளிக்கின்றான். வாலிபத்தை அடைந்த பின்னர் கல்வியையும் ஞானத்தையும் அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு அளிக்கின்றான். ஆகவே 15 வருஷத்துல அல்லாஹ்வுடைய ஞானத்தை நீங்க அடைஞ்சிடுறீங்க. இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா 15 இயர்ஸ் அல்லாஹ்வுடைய ஞானத்தை அடைஞ்சிடுறீங்க. அல்லாஹ் சொல்றோம். இப்போ நாம் இன்னைக்கு தான் எடுத்துக்கிறோம். உலக வாழ்க்கையில முற்றிலும் ஊறி தலைச்சாச்சு. இதை விட்டு வெளியே வந்து இந்த ஆசையெல்லாம் தொடர்ந்து இப்போ தூய்மையாக வழியையும் ஈமான் கொள்வதற்கு வழியையும் செய்வதற்கு மகத்தான கஷ்டங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்ப 15 வருஷம் பத்தாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த ஊர் உலக ஆசையிலேயே வாழ்ந்தாச்சு. சின்ன வயசுல ஊர்ல ஆசையை காட்டாம நல்ல விஷயங்களை தாயை தந்து சொல்லி கொடுத்தா 15 வருஷத்துல அவன் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்று ஆகிறான். இப்பொழுது நாம் ஷைத்தானுடைய வழியிலே முற்றிலும் இருக்கின்றோம். இதை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் இந்த குரான் எடுத்து வரத்துக்கு 15 வருஷம் பத்தாது, 20 வருஷமாவது 25 வருஷமாவது ஆகும். உங்களுடைய வேகத்தை பொறுத்து தான் இருக்கின்றது. நீங்க தூய்மையுடைய ஆவதற்கும்
அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் எழுதுவதற்கும் இத்தனை காலம் பிடிக்கும். உங்கள் வேகத்தை பொறுத்தவரை. இப்போ வருஷம் சொல்றேன் கேட்டுக்கிறேன். இப்ப இத்தகையோ இருதயத்தில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். இப்ப ஈமான் எழுத பிறகுதான் உங்களுக்கு அல்லாஹ் ரூஹை கொண்டு உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றான். இப்பொழுதுதான் ஜிப்ரீல் உங்களுக்கு நண்பனாக ஆகின்றார். எழுதுங்க. எப்பொழுது ஜிப்ரீல் உங்களுக்கு நண்பனாக ஆகின்றார்? எந்த சமயத்தில்? இப்பொழுதுதான், இந்த சமயத்தில் தான். இது வருஷம் சொல்ல முடியாது, உங்களை பொறுத்து இருக்குது. நீங்க 10 வருஷம் எடுத்துடலாம், 15 வருஷம் எடுத்துடலாம், 20 வருஷத்தில் எடுத்துடலாம். இப்பொழுது ஈமான் கொண்ட பின்ன உடனேயே அல்லாஹ் உங்களுக்கு ரூஹை கொண்டு படிங்க. மேலும் அவன் தன்னிடமிருந்து ரூவை கொண்டு பலப்படுத்துகிறான். ரூஹை கொண்டு பலப்படுத்துகிறான். ரூஹு தான், இந்த ஜிப்ரீல் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத் தருவார். குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், அல்லாஹ்வின் மகத்தான படைப்புகளை பற்றியும் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் தான் கற்றுத் தருவார். ரூஹ் தான் கற்றுத் தருவீங்க. இப்போது ரூஹ் உங்களுக்கு நண்பனாக ஆகின்றார். அல்லாஹ் தான் முதல் ஆயிட்டவங்களுக்கு ஆயிட்டனாலதான் உங்களை ஸலவாத்தையும் ரஹமத்தையும் வழியும் காட்டிட்டான். இனி உங்களை ஒழுங்கா கொண்டு போறதுக்கு நான் ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்றேன். இனி ரூஹை கொண்டு நீ சந்தோஷம் வாழ்ந்துக்க, எந்த குறையெல்லாம் சொல்லி தருவார் அவரு. கேட்டேவா என்று அல்லாஹ் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றான். ரூஹை கொண்டு வழி காட்டுகின்றான். அப்படியே அடுத்தது, சொர்க்க சோலைகளிலும் என்றென்றும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்க செய்வான். ஈமான் கொண்ட பின்னாலே போதும், அது குர்ஆன் பூரா நீங்க பின்பற்றி நடக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். குர்ஆனை பின்பற்றி நடப்பதற்கு வந்து விட்டார்கள். மலக்க வந்துட்டாங்க, ரூஹ் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அல்லாஹ் வந்துட்டான், எல்லாம் சொல்லி தரப்போறாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சொர்க்கம், கவலை கிடையாது. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டான், அவர்களும் அவனை பொருத்திக் கொண்டார்கள். இந்த உங்களை அல்லாஹ் பொருத்திக் கொண்ட விஷயம் வேணுமா வேண்டாமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறிது காலம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு 9:24 படி அந்த 8 விஷயங்கள் தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதன்படி வாழப்போகிறேன் என்று முடிவெடுத்துக் கொண்டீர்களா? இல்லை, அல்லாஹ் சொல்லி பிரகாரம் நடப்பேன் என்று முடிவெடுக்கப் போகின்றீர்களா? இப்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை பொருத்தி கொண்டான். என்னுடைய ஆள் நீந்தான், எனக்கு தோதான ஆள் நீந்தான், இந்த மாதிரி ஆளை எதிர்பார்த்து இருந்தேன், வந்து விட்டா என்று அல்லாஹ் இந்த வாக்கியத்தை உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? முடியாது என்று விலகி போகின்றீர்களா? நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ரோமன் 3 கொடுக்குங்க. முடிஞ்சிச்சா? 58 முடிஞ்சிச்சா? அவர்கள் தாம் அல்லாஹ்வின் கூட்டத்தினர். அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தினர் தாம் வெற்றி பெறுவார்கள். இப்போ அல்லாஹ்வின் கூட்டத்துல நாம் இருக்க ஆசைப்படுவோமா? அல்லது விட்டு ஷைத்தானுடைய உலக ஆசையின் பக்கம் போகின்ற செயலில் ஈடுபட போகின்றோமா? அல்லாஹ் இந்த மாதிரி நடந்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்வின் கூட்டத்தினர் என்று கூறுகின்றானே. எது உங்களுக்கு ஆசை? எதில் உங்களுக்கு பிரியம்? நல்லா பார்த்துக்கங்க தம்பி, எப்படி படிப்படியா நீங்க முன்னேறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு நம்பர் தர்றேன், ரூஹை பற்றி இன்னொரு நம்பர் தர்றேன், அதையும் குறிச்சிக்கிறங்க, அதையும் படியுங்க. நம்ம என்ன 40ல் 15, 40ல் 15 எல்லாம் எழுதிருங்கப்பா, எழுதிருங்கப்பா. படிங்க, 40ல் 15 படிங்க. அந்தஸ்துகளை உயர்த்துபவன்
அர்ஷுக்குரியவன் சந்திப்பிற்குரிய நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இப்போ தன் இபாதத்தில் இருப்பவர்களில் தான் நாடியவர்கள் தன் இபாதத்தில் இருப்பவர்களில் தான் நாடியவர்கள் மீது தன் கட்டளையை வஹி மூலம் இறக்கி வைக்கிறான். இப்படி உங்களுக்கு இதுல ரூஹுன்னு எல்லாம் பார்த்துருங்க. அரபி தெரிஞ்சவங்க பார்த்து ரூஹுன்னு வார்த்தை இருக்குதா இல்ல அரபில? இருக்கு காக்கா. இப்போ அவங்க ரூஹை பத்தி ஒண்ணு கேட்பாங்க, வஹின்னு போட்டு அவங்க ஒழுங்கா டிரான்ஸ்லேஷன் பண்ணல. ரூஹுன்னு முக்கியமான வார்த்தை இருக்கு, அதை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இந்த ரூஹை கொண்டுதான் உங்களுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான், பலப்படுத்துகிறான், உங்களுக்கு அறிமுகம் செய்கிறான் என்று 58:22 பார்த்தீங்க. அப்படியே மாற்றி எழுதிட்டாங்க, பரவாயில்ல. ரூஹை கொண்டு உங்களுக்கு உதவி செய்கின்றான். ரூஹுக்காக இந்த ஆயத்தை இப்ப சொல்றோமா, இவன் தான் உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துபவன். தூய்மையிலிருந்து தூய்மையான பிறகு அடுத்த அந்தஸ்து ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குகின்றான். உங்க அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நீங்க உயர்ந்து கொண்டே போகின்றீர்கள். தவிர உங்களுக்கு தெரியாமலே நீங்க உயர்ந்து கொண்டே போகின்றீர்கள். அல்லாஹ் உயர்த்துகின்றான். யாரு? இந்த மாதிரி குர்ஆன் ஓதி இதனும் நடப்பேன் என்று உறுதி கொண்ட மக்களுக்கு. படிங்க. முடிஞ்சிச்சா? இப்போ அது எழுதிக்கிறோமா? என்ன யாரும் சொன்னீங்க என்னமோ? சரி, படிங்க. இப்போ ஈமான் அடுத்த நம்பர் 3, ரோமன் 3 போட்டு ஈமான் கொண்டவர்கள் யார்? ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் என்ன செய்ய சொல்லுகின்றான்? ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் செய்வது என்ன அப்படி ஹெட்டிங் போடுங்க. நம்பர் 3 ரோமன் 8 1 2 முடிஞ்சிருச்சு, 3. இப்போ அல்லாஹ் சொல்றேன், இப்போ ஈமான் கொண்டீங்க, இனி எல்லா விஷயத்தையும் நீங்க எந்த குறையும் இல்லாம செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக கட்டளையிட்ட அனைத்தையும் நீங்க அழகான முறை செய்து காட்ட வேண்டும். அதற்கு உள்ள வாழ்க்கை எது என்றால் இஸ்லாம், அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில்தான் நீங்கள் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும். இது 3rd கண்டிஷன். 3வது உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க அல்லாஹ் உயர்த்துகின்றான். அந்தஸ்துக்களை உயர்த்துபவன் என்று பார்த்தீர்கள் 40:15. இப்ப அடுத்த அந்தஸ்துக்கு போறீங்க. எங்க போறீங்க? இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைய போகின்றீர்கள். யாரு? ஈமான் கொண்டவர்கள். இப்போ 2வது சூராவில் 208 2வது சூராவில் 208 2வது சூராவில் 208 படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. யாரை கூப்பிடுறான்னு பார்த்துருங்க. ஈமான் கொண்டாச்சு நீங்க. அந்த ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். இப்போ நீங்க இப்ப 3rd ஸ்டேஜுக்கு உயர போறீங்க. இப்போ உங்களை பார்த்து நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. நீ அடுத்த ஸ்டேஜ், அடுத்த செயல் நீங்க செய்யக்கூடியது இஸ்லாம் வாழ்க்கை தான். இனி கடைசி வரை இங்க ஆரம்பிச்சு நுழைஞ்சிட்டு இறக்கும் வரை இஸ்லாத்திலே இருந்து இஸ்லாத்திலேயே நீங்கள் மரணம் அடைய வேண்டும். இப்பொழுதுதான் முற்றிலும் இஸ்லாமியனாக ஆகின்றீர்கள். தூய்மை உடையவனாக ஆகிய பின் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதன் பின்
இஸ்லாமியன். இஸ்லாமியனா இப்ப இஸ்லாமிய ஆரம்பிங்க பண்ணீங்க. இந்த இஸ்லாத்தில் யார் நுழைகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இஸ்லாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம், இந்த வார்த்தையின் பொருள், இந்த வார்த்தையின் விளக்கம், இந்த வார்த்தையின் ஜிக்ர், இந்த வார்த்தையின் ஞானம், ஹக்கீம். இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த மனிதன் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டானோ முற்றிலும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். முடிச்சிருங்க. தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். இப்போ ஷைத்தான் யாரு, அல்லாஹ் யார் என்பதை முழுமையாக நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். ஒரு காலம் இனி ஷைத்தான் கிட்ட வரவே முடியாது. அதான் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராக என்று ரசூலை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். இனி ஷைத்தான் கிட்ட வர முடியாது. அவனையே நீங்க சார்ந்து இருப்பீர்கள். அவன் கிட்டே நெருங்க முடியாது. அதுக்கு நீங்க ஆயத்தேர்க்க சொல்லிட்டேன். 16ல 98, 99 நினைக்கிறேன். 16ல 98 99 இருக்கு. முற்றிலும் ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முற்றிலும் முற்று அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர்கள் அவனுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. ஷைத்தானுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர்கள். நீங்க அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்வது என்ன விஷயங்கள் அதுலதான் இருக்கு. எல்லா அர்த்தமும் எல்லா விஷயம் அதான் இருக்குது. அது என்ன இருக்குன்னு கேட்டா, முற்றிலும் அல்லாஹ்வையே நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள் என்று அர்த்தம். ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தை படிங்க. 16 98 90 படிங்க. மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் முன்னதாக வெருடப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடிக் கொள்வீராக. முதலில் குர்ஆனை ஓதுவதற்கு முன்ன ஷைத்தானிடம் கிடந்து பாதுகாவல் தேடிக் கொள்வீராக. 99 எவர்கள் நம்பிக்கை கொண்டு தன் இறைவனை முற்றிலும் சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக ஷைத்தானுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. இப்ப உண்மையான அர்த்தத்தை அவங்க சொல்ல போறேன். ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றால் அதுக்கு அர்த்தம் முற்றிலும் அல்லாஹ்வையே நான் சார்ந்து இருக்கின்றேன் என்று அர்த்தம். முற்றிலும் அல்லாஹ்வையே நான் சார்ந்து இருக்கின்றேன் என்று புதிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு அவன் ஓடுறான் பற்றி நினைக்காதீங்க. யார் சொல்லுவாங்கன்னு கேட்டா, முற்றிலும் அல்லாஹ்வே சார்ந்து இருக்கிறாங்கல்ல அவங்க மட்டும்தான் இந்த வார்த்தையை கூற முடியும். மற்ற யாராலும் முடியாது. பேச்சுக்காக தேவையில்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுல எந்த நன்மையும் கிடையாது. ஷைத்தான் விரட்டி விட முடியாது. அவன் உங்ககிட்ட போக மாட்டான். அந்த வார்த்தையை ஒழுங்கா கவனி. 98 99 ஒழுங்கா படிச்சுக்கிறங்க. என்ன சொல்றான் நபியே, அப்படி சொல்லிவிட்டா என்ன அர்த்தம் விளக்கம் அடுத்த ஆயத்துல விளக்கம் இருக்கு. முற்றிலும் அவனையே சார்ந்து இருப்பவிடம் ஷைத்தானுக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது. அப்படி என்றால் நீ அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல அவசியமே கிடையாது. நல்லா சார்ந்து உட்காந்துட்டீங்களே, ஒன்னும் இணைஞ்சிட்டீங்களே, இன்னும் எதுக்கு பத்தி சொல்லணும்? அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு செயலிலும் காட்ட வேண்டும். இதான் குர்ஆனை ஓதி சொல்லாமே செய்யறது. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை சுட்சமா புரிஞ்சுக்கிறது. என்ன சொல்ல வர்றான்னு புரிஞ்சுக்கணும். டோட்டல் இதே பேசு. டைரக்டா அல்லாஹ்வே சார்ந்து உட்கார்ந்து முடிஞ்சு வச்சுக்காது. இன்னும் எங்க வர போறாங்க? அப்ப அவுஸு பில்லாஹி ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்வது ஒண்ணுதான்.
முற்று அவனே சார்ந்திருக்கிறாங்கல்ல, அப்படி இருப்பது ஒண்ணுதான். நீங்க கொஞ்சம் நான் சொல்ல சிந்திச்சு பார்த்து, தன்னால சிந்திச்சு பார்த்து இது சரிதானா என்ற முடிவுக்கு நீங்க வர வேண்டுமே தவிர, நான் சொன்ன உடனே நீங்க அப்படியே எடுத்து போய் புது புது விஷயம் நான் சொல்லித்தான் இருப்பேன். வந்துட்டு இருக்கு, புது அர்த்தங்களும் புது வந்துட்டு தான் இருக்கும். நீங்க அதை ஒழுங்கா கவனமா கேட்டு சரியா சரியில்லையா, சரி இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. சரியா இருந்தது என்றால் அதை ஏற்றுக்காதீங்க. நீங்க அதை விட இன்னும் மேன்மையான விளக்கத்தை நாடணுமே தவிர, இவர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படி ஒரு காலம் நீ எனக்கு சர்டிபிகேட் தர வேண்டாம், சனி சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் அறிவிச்சதை உங்களுக்கு சொல்லிடுறாரு. இது சரியா தவறா என்று பார்ப்பது உங்களுடைய வேலை, உங்களுடைய வேலை. சரி இருந்தால் மேற்கொண்டு முன்னே வழியை பாருங்க தவிர, நான் சொன்னதை போய் நின்றாதீங்க அப்படின்றாரு. நான் சொன்னதே சரிதான் நின்றாதீங்க, அவள் தப்பிரி தப்பான காரியம். நீங்க அல்லாஹ்விடம் கேட்டு அழகான முறை முன்னேற வேண்டும். இப்பொழுது எதற்காக சொல்கிறேன் என்றால், எந்த விஷயத்தை பேசினவங்களுக்கு இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இஸ்லாத் வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நமக்கு சொர்க்கம் நிச்சயம், இல்லாவிட்டால் கிடையாது. இப்போ எப்படி இஸ்லாம் முக்கியமானது என்பதை 385 எடுங்க. 385 எடுங்க. படிங்கம்மா, என்ன படிக்க என்ன செய்ய? இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு தீனை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த இஸ்லாத்து இல்லாமல் வேறு வழியில சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கெட்டவன் அன்றைய தினம் அல்லாமல் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை என்ன? ஷைத்தானுடைய வாழ்க்கை வந்துகிறான். ஒரு கால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாய், உனக்கு சொர்க்கம் கிடையாது. நான் சொன்னபடி இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீ வாழவில்லை, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அப்புறம் மேலும் அவர் மறுமை நாளில் நஷ்டம் அடைந்தோரில் தான் இருப்பார். என்னைக்கு இஸ்லாத்தில் நுழையவில்லையோ அது ஒன்றே போதும், மறுமையில் நஷ்டம் அடைந்தவனாக நரகவாசியாக இருப்பார். அவ்வளவுதானே? சரி, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இஸ்லாத்தை நுழையணுப்பா. திரும்பி முதல்ல இருந்து சொல்றேன். அவன்தான் உங்களை தூய்மைப்படுத்துவான், நீங்களாம் முடியாது. அவன்தான் உங்க இருதயத்தில் ஈமானை எழுதுவான், நீங்கள் எழுதி கொள்ள முடியாது. இப்ப மூன்றாவது இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றான். அப்படி சொல்லிவிட்டால் நீங்களா இஸ்லாத்தில் நுழைந்து விட முடியாது. இப்ப ரோமன் லெட்டர் 4 போட்டு இஸ்லாத்தில் எப்படி நுழைவது எழுதிங்க. இஸ்லாத்தில் எவ்வாறு நுழைவது எழுதிட்டீங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை அவன் தான் செய்ய போறான். 6ல் 125, 6ல் 125 எடுங்க. படிங்க. அல்லாஹ் யாருக்கு வழி காட்ட நாடுகிறானோ நிறுத்துங்க. அவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான். அல்லாஹ் யாருக்கு வழியை காட்ட ஆசைப்படுகின்றானோ, யாருக்கு வழியை காட்டுவான்? யாருக்கு வழியை காட்டுவான் அல்லாஹ்? ஈமான் கொண்டவர்கள். கரெக்ட். இப்போ ஈமான் கொண்டீங்க. ஈமான் கொண்டவர்களுக்கு வழியை காட்ட விருப்பப்பட்டு விட்டான். யாருக்கு வழியை காட்ட நாடுகின்றானோ,
இந்த வழி என்றால் பார்த்தீங்களா, வழி வந்து இஸ்லாம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த குர்ஆன் எழுதிருங்கப்பா. யாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை காட்ட நாடுகின்றானோ அப்படின்னு படிங்க. இப்போ வழி இந்த சமயத்துல வழின்னு வர்றதெல்லாம் இஸ்லாம் தான். 157ல 3 விஷயங்கள் சொன்ன சலவாத்து ரஹமத்து வழியை காட்டுகின்றான். அந்த வழிக்கு பக்கத்துல இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை காட்டுவதற்காக அவர் இருதயத்தை விசாலமாக்குகின்றான். இப்பொழுதுதான் இருதயம் விசாலம் அடையுது. போங்க இருதயம். இந்த இருதயம் விசாலம் வந்து சாத விஷயங்கள் அளவு கிடையாது. 7 வானத்தை தாண்டி போயிடுச்சு. அப்பேற்பட்ட விசாலமான இருதயத்தை அல்லாஹ் ஆக்குகின்றான். ஈமான் கொண்டவருடைய இருதயத்தை. யாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை காட்டுவதற்காக நாடுகின்றானோ, அப்புறம் அவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகின்றான். இஸ்லாத்தை இந்த இருதயத்தை வச்சுக்கிட்டு ஏத்துக்க முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷல் பெருசாக அதுக்காக உடம்பு கிழிச்சு அதே சைஸ் தான். அது வர்ற விஷயங்கள் இருக்குத ஒன்றுக்கு அவளுக்கு அனைத்தையும் அடங்கியது அந்த சின்ன இருதயம் தான். விசாலமாக்குகின்றான். இப்ப இருதயம் இன்னைக்கு எல்லாம் சின்ன பழச்சு அப்படியே வச்சு வாழ்ந்துட்டு எல்லாரும். இப்ப அல்லாஹ் உங்க இருதயத்துல கை வைக்கிறான். உங்க இருதயத்துல கை வச்சுதான் உங்களுக்கு தூய்மையான பட்டத்தை தர்றான். உங்க இருதயத்துல கை வச்சுதான் ஈமான் கொண்டவன் எழுதுறான். உங்க இருதயத்துல கை வச்சுதான் இஸ்லாத்தை இருதயத்தில் இறக்குகின்றான். இப்ப பாத்தீங்களா, யார் செய்யறது? நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் இருதயத்துக்குள் நுழைகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் இருதயத்துக்குள் நுழைகின்றீர்கள். இப்ப அல்லாஹ் விஷயங்கள், படைப்புகள் அனைத்தையும் நீங்க இப்பதான் வேகமா சிந்திக்கிறீங்க. வேகமா புரிய ஆரம்பிச்ச படைப்பை பத்தி வேகமா சிந்திக்கிறீங்க. எல்லா விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இந்த அல்லாஹ் முற்றிலும் பார்த்து விடுங்கள். பார்த்து விடுங்க, முற்றிலும் நாபுதில் நுழைந்து விடுங்க. ஈயாக்க நாபுது என்ற விஷயத்தை உள்நுழைகிறீங்க. படிங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்லாத்தில் நீங்கள் முற்றில் நுழைந்து விடுங்கள்னு சொல்றான். அந்த நுழைந்து விடுங்க செயலை அவன் செஞ்சுட்டான். அதற்காக இருதயத்தை விசாலமாக்குகின்றான். அப்புறம் யாரை அவன் வழி கெடுக்க நாடுகிறானோ அவருடைய இருதயத்தை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கின்றான். யார் இஸ்லாம் வேணாம் குர்ஆன் வேணாம் சொல்லிட்டானோ அவன் கதை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றான். இந்த மாதிரி அவன் ஆகிவிட்டான். அப்புறம் இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான். நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இவ்வாறு தண்டனை ஏற்படுத்துகிறான். 385 பார்த்தீங்க. யார் இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றானோ அவன் நிச்சயம் அஷ்டவாளி ஆகிட்டான். 385 படிச்சீங்கல்ல, அது பக்கத்துல இதை எழுதிக்கிறங்க. அஷ்டவாளி ஆகிட்டான். இப்போ இஸ்லாம்ல என்னன்னு இப்ப பார்க்க போய் படிங்க. அது தொடருங்க. இது முடிஞ்சிச்சு காக்கா. அடுத்த ஆயத்து. அதுலயே அடுத்த ஆயத்து 126. நபியே, இதுவே இறைவனின் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். என்னைக்கு நீங்க இஸ்லாத்துல உள்ள நுழைஞ்சிட்டீங்களோ, அல்லாஹ் நுழைய வச்சுட்டானோ, அப்பமே இங்க சிராத்தல் முஸ்தகீமில் நுழைந்து விட்டீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சிராத்தல் முஸ்தகீம் கேக்குறீங்கல்ல, முதல் சூறால கேக்குறீங்கப்பா. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் முதல் சூறால பார்த்துட்டீங்க. அந்த சூரா சொன்ன விஷயத்தின்படி ஒரு ஒழுங்காக நடந்து தேர்ச்சி பெற்று ஈமான் அடைந்து வந்து விட்டால் இப்பொழுதுதான் நீங்கள் ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டீர்கள். எப்பொழுது என்றால், என்றைக்கு அல்லாஹ் உங்களுடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலமாக்கி உங்களை அதில் நுழை செய்து விட்டானோ
அப்பொழுதே இஸ்லாத்தில் நுழைந்து விட்டீர்கள். சிராத்தல் முஸ்தகீமிலும் நுழைந்து, இதுவே சிராத்தல் முஸ்தகீமா. சிராத்தல் முஸ்தகீம் என்னன்னு இதை கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எவனொருவன் இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விட்டானோ, அல்லாஹ் நுழைய செய்து விட்டானோ, அவன் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டான், சிராத்தல் முஸ்தகீமையும் அடைந்து விட்டான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், வழியை காட்டுவாயான்னு கேட்குறீங்கல்ல, இதோ உனக்கு வேண்டிய வழி கிடைத்து விட்டது. நீ குர்ஆன் சொல்லியபடி ஒழுங்காக நடந்தாய், எனக்காக பல சோதனைகளுக்கும் நான் ஆளாக்கிய பொழுது உறுதியாக நின்றாய், இதோ உனக்கு நான் அளிக்கும் வெகுமதி சிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டாய். இப்போ புரிஞ்சிருப்பவங்களுக்கு இப்ப எல்லாம் சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சிச்சா? கஷ்டம் எல்லாம் மெதுவா ஒழுங்கா சொல்லிட்டு வந்துட்டு படிப்படியா நீ வர்றீங்க. இப்போ சொல்லிட்டு எப்பொழுது ஒருவர் சிராத்தல் முஸ்தகீம் அடைகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது முழுமையா தெரிஞ்சுக்கிறங்க. அல்லாஹ் புகழ், இறைவன் ரப், அடுத்து ரஹ்மான் ரஹீம், அடுத்து மாலிக். இந்த மாலிக் தான் உங்களுக்கு தீனுக்கு உங்களுக்கு அரசனாக இருக்கணும். இப்பொழுது இஸ்லாமிய வாழ்க்கை வந்துட்டீங்க, உலக வாழ்க்கை உங்கள்கிட்ட போய்விட்டது. இனி உலகத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுடைய அரசன், ஆட்சியாளன் அல்லாஹ், மாலிக். அவன் தான், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு மாலிக். எதற்கு மாலிக்? தீனுடைய வாழ்க்கை, இஸ்லாம் வாழ்க்கைக்கு மாலிக் யௌம் தீன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தீன்ல வாழ்றீங்கல்ல, அதுக்குள்ள இறைவன், அதுக்குள்ள அரசன் மாலிக் அல்லாஹ் தான். இப்ப இதுவரையும் சொன்னது உங்களுக்கு சந்தேகமா ஒழுங்கா புரிஞ்சிச்சா? புரியலையா? அல்லாஹ்வோட வெளியே கூட மேன்மையா இருக்கு சார், புரிஞ்சதுக்கு. எல்லாத்துக்கும் புரிஞ்சதுலப்பா. உங்களுக்காக கஷ்டப்பட்டு யோசித்து நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு எண்ணத்தோட சொல்றேன் சார். நல்லா புரிஞ்சுது சார். அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா போறப்போ நிறைய விஷயங்கள் புரியுது சார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அகிலங்களின் இறைவன். இப்போ மாலிக் யௌமித்தீன், தீன், அந்த மாலிக்குடைய தீன் எது? இஸ்லாம். ஃபர்ஸ்ட் சூறாலே சொல்லிட்டான், தீன் வாழ்ந்த தீர வேண்டும். அப்படி வாழ்ந்தார் ஐயா, இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு ஐயாக்க நாபுது வையாக்க, உன்னையே நீ யார் என்று முற்றிலும் புரிந்து கொள்வதிலேயே இருக்கின்றோம். அதற்காக நீ எங்களுக்கு உதவி செய்வாய். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், அதற்காக நீ உன்னையே நான் வணங்கி உன்னை உதவியும் தேடுகிறோம். இந்த உதவிதான் தூய்மை ஆயிட்டீங்க, இது தூய்மை ஆயிட்டீங்க. அடுத்தது ஈமான் கொண்டு விட்டீர்கள், இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விட்டீர்கள். இந்த உதவி தான் கேட்குறீங்க. உன்னையே ஈயாக்க நாகுது ஈயாக்க நஸ்தஈன், உடனே உதவியும் தேடுகிறோம். என்ன உதவி? தூய்மையாவதற்கும், ஈமான் கொள்வதற்கும், இஸ்லாத்தில் முற்று நுழைவதற்கும், 3 விஷயத்துக்காக தான் உதவியும் தேடுகிறோம். உதவி தேடின அடுத்து என்ன சொல்றீங்க? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை காட்டுவாயாக. இப்பொழுது அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு சிராத்தல் முஸ்தகீம் எப்படி நுழைகிறீங்கன்னு காட்டிட்டான். அடைஞ்சிட்டீங்க. இப்ப முதல் சூறாவுக்கு எப்படி உங்களுக்கு விளக்கமாக ஒழுங்கான முறையில் சொன்னேன் என்று பார்த்துக்கோங்க. இதை திருப்பி ஓதுங்க. விஷயத்தை எப்படி வாங்க, எப்படி அடையணும், நாம் என்ன செய்யணும் மட்டும் பார்த்துக்கிறோம். இதுதான் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை வாழ இப்பொழுது இன்றையிலிருந்து ஆரம்பமாகின்றது. உங்கள் அனைவருக்கும் குர்ஆனிலிருந்து அவங்களையும் காட்டிட்டேன். சொந்த பேச்சு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனும் சொல்லிய விஷயத்தை உங்க எடுத்து சொல்லிட்டேன். இப்போ இவர்கள்தான் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றார்கள், வந்துவிட்டார்கள். முடிஞ்சிச்சு பார்க்காத. அல்லாஹ் நீ எதை அடையணும்னு சொன்னா ஆரம்பிச்சாச்சு. சிராத்தல் முஸ்தகீம் அடைஞ்சாச்சு. இப்போ அதே சிராத்தல் முஸ்தகீம் இஸ்லாத்தை நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இன்னொரு ஆயத்தையும் காட்டிடுறேன், அதையும் பார்த்துக்கிறங்க. 39ல 22, 39ல
22. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக அல்லாஹ் விசாலமாக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார். இப்போ புரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாத்துல நுழைஞ்சா எது நுழைஞ்சிட்டீங்க? சிராத்தல் முஸ்தகீம் நுழைஞ்சிட்டா அடுத்து எது அடைஞ்சிட்டீங்க? இறைவனுடைய ஒளியை அடைந்து விட்டீர்கள். எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக அல்லாஹ் விசாலமாக்குகின்றானோ இதுல சிராத்தல் முஸ்தகீம் அடைந்து விட்டீர்கள். இதுல அல்லாஹ்வின் ஒளியில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒளி அல்லாஹ் தன்னுடைய ஒளியை உங்களுக்கு தர்றாம்பா. யாரு இப்ப எதுக்குப்பா தரணும்? உங்களுக்கு என்ன காரணத்துக்காக தரணும்? எனக்கா நீ கஷ்டப்பட்டிய? எனக்கா உன்னை நான் சோதிக்கும் பொழுது எனக்கா பொறுத்துட்டு இருந்திய? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னிய, அதுக்காக என்ன ஒளியை தர்றம்பா. நீ சந்தோஷம். உன்னை எவன் தொட முடியாதுப்பா. உன்னைய எல்லா காரியங்களையும் செய்து காட்டுப்பா. நீ நினைச்சதெல்லாம் செய்து காட்டுப்பா. நீ இறைவனுடைய ஒளியில் இருக்கின்றார். நல்லா எழுதிங்க தம்பி. இஸ்லாத்தில் நுழைந்தால் இஸ்லாம் என்னவென்று தெரிந்துவிட்டது. அப்படி தெரிந்தவருக்கு சிராத்தல் முஸ்தகீம் என்னவென்று தெரிந்துவிட்டது. அப்படி தெரிந்தவருக்கு அல்லாஹ்வின் ஒளியில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த ஒளியை அடைவதற்குத்தான் 20 வருஷம் கஷ்டப்படும். எடுத்து தந்துட மாட்டான். நீங்க யாரு நிரூபிக்கணும்ப்பா? நீ யாரு நிரூபிச்சு காட்ட எனக்கு ஆசைப்படுற. உன்னை நான் பொருந்திக்கொள்ள ஆசைப்படுறேன்ப்பா. நான் என்னை விட்டு ஓடுறப்பா. உண்மை பேசுறப்பா. நான் உண்மையான நிரூபிப்பா. நான் உனக்கு பாதுகாவணும். உதவி செய்வதிலும் சிறந்தவன் நியமன் மௌலா நியமன் நசீர். பாதுகாப்பதிலும் மிகச் சிறந்தவன், உதவி செய்வதிலும் மிகச் சிறந்தவன். உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் நம்பிக்கை வேணும். படிச்சு பார்த்து உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அதான் உன்கிட்ட கேட்கிறேன். ஏன் அது வேணாம்னு சொல்றான்? உனக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்தால் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றேன், உதவி செய்யறேன்னு சொல்றேன். அந்த உதவி கண்ணில் பார்த்துறேன். எனக்கா சில கஷ்டங்களை பொறுத்து கொண்டு நிரூபிச்சு காட்டேன். உனக்காக நான் கஷ்டத்தை பொறுத்துக்கிறேன். யாரெல்லாம் நிரூபிச்சு காட்டேன். ஓரளவு செஞ்சு காட்டேன். போதும் எனக்கு. ஏன் செய்ய மாட்டேங்கிறா? உனக்கு என்ன குறை வச்சு? 3 வேளை சாப்பிட்டு இருக்கிறியப்பா. வீடு வாசல் எல்லாம் யாருப்பா கொடுத்து? கொஞ்சம் யோசிச்சு யாருப்பா கொடுத்த உனக்கு யாருப்பா உன்னை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. ஏன் எனக்கு ஒவ்வொரு மாறு செய்கின்றாய்? நன்றி கெட்டவனாக ஏன் நீ இருக்கின்ற மனிதனே? நிச்சயமா நீ நன்றி கெட்டவனாக இருக்கின்றாய். நீ கேட்காம தான் ஊரு கொடுத்த, உன்னை வாழ வச்சுட்டு இருக்கிற. சோறு தண்ணி மூச்சு கீச்சு எல்லாம் இன்னும் யாருப்பா உனக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. தனியா உட்கார்ந்து இவனை தவிர எவன் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாரு. சரி, இப்போ ஒளி, சாதாரண ஒளி. அல்லாஹ் நூறு இருக்கிறீங்கப்பா. நீங்க எப்போ அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலமாக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் பிரகாசத்தில் நூறில் ஒளியில் இருக்கின்றார். அப்புறம் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டும் விலகி எவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு அடையறதுக்கு ஜிக்ர் அவசியம்.
உங்களை எப்பொழுது அல்லாஹ் இஸ்லாத்தில் நுழைய வைக்கின்றானோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜிக்ர் என்ற விஷயம் உங்களுக்கு உதயமாகின்றது. உங்களுக்கு இப்ப குர்ஆன் முழுமையும் எளிதாகி விடுகின்றது, ஓதுவதற்கும் புரிவதற்கும் செயல்படுத்துவதற்கும். அப்போ நீங்க ஜிக்கரை விட்டுட்டு போயிடாதீங்க, ஜிக்கர்லயே இருங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலம் சொல்லுகின்றான். யாரு ஜிக்கரை அடைவார்கள் என்ற விஷயம் அது பெரிய விஷயம். உங்களுக்கு மெதுவா சொல்லுகின்றேன். அடுத்த ஆயத்துல தான் இருக்குது. 39, 23 இப்ப படிச்சீங்கல்ல, அடுத்த ஆயத்துல தான் இருக்குது. யார் ஜிக்கரை அடைவார்கள், அது அடுத்த ஆயத்துல இருக்குது. இப்ப சொல்ல விரும்பல, அது தனி விஷயம், பெரிய விஷயம். படிச்சு பார்த்துக்கணும் எப்படி யார் ஜிக்கரை போட்டிருக்கு. 39:23 போட்டிருக்கு. இப்போ 4th ஸ்டேஜ் வந்துட்டீங்க, சிராத்தல் முஸ்தகீம் அடைஞ்சிட்டீங்க. 5th ஸ்டேஜ் ஒலியே அடைஞ்சிட்டீங்க. 4th ஸ்டேஜ் சிராத்தல் முஸ்தகீம் மதிக்கிறீங்க. அப்ப 5th ஸ்டேஜ் போட்டு இறைவனுடைய ஒளியையும் அடைந்து விட்டீர்கள், ஒளியில் இருக்கின்றீர்கள். அவன்தான் அந்தஸ்தில் உயர்த்துபவன், உங்களை உயர்த்திக்கிட்டே போறான். இப்பதான் நீங்க முதல் முறையாக குர்ஆனை எப்படி ஓதுவது, எப்படி ஒருவன் இஸ்லாத்தில் நுழைவது, எப்படியெல்லாம் வர வேண்டியிருக்கின்றது என்பதை இப்பொழுதுதான் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கொண்டு எழுதி கொண்டு வருகின்றீர்கள். இவ்வளவு விஷயம் எல்லாமே ஷார்ட்டா சொல்லிட்டேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எலாபரேட் பண்ணிட்டு இருக்குது, பெரிய விஷயம் வேணும். அதை நான் பேச ஆரம்பிச்சா என்னைக்கு முடியும்னு சொல்ல முடியாது. ஆகவே இப்பொழுது நீ குர்ஆன் கையுமா இருக்கிறீங்க. நான் சொன்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் செகண்ட் ஸ்டேஜுக்கும் உள்ள என்னென்ன ஆயத்தெல்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 2வது விஷயத்துக்கு 3வது விஷயத்துக்கு உள்ள இடைப்பட்ட ஆயத்துக்கள் என்னென்ன செய்யணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப 3 இஸ்லாம் வந்த பிறகு என்னென்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு படிப்படியா ஓதிக்கொண்டே வந்தார். இவ்வாறாக ஒருவன் இஸ்லாத்தில் நுழைய வேணும். இவன் தான் இஸ்லாமியன், இவன் தான் சிராத்துல் முஸ்தகீம் இருக்கின்றான், இவன் தான் அல்லாஹுடைய ஒளியை அடைந்தவன். உங்களை யாரும் டச் பண்ண முடியாது, தொட முடியாதுப்பா. அவ்வளோ சொல்ல முடியும்ப்பா. நீங்க எப்படி ரொம்ப ஆழ்ந்துக்கலாம். ஒளி அல்லாஹ் ஒளி இருந்துக்கிட்டா நீங்க மறைஞ்சும் வாழலாம், மறையாமலும் வாழலாம். அப்பேற்பட்ட சக்தி ஞானத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். ஞானத்தை கொடுத்தான். ஒளின்னா அல்லாஹ்வுடைய ஞானத்தை. இப்போ ஒரு வருஷம் மேல நீங்க ஓதிக்கொண்டு வருவதனால் இப்பொழுது உங்களுக்கு நீங்க ஓதியிருப்பீர்கள், விஷயத்தை அறிந்திருப்பீர்கள். அதனால உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தான் முழு முயற்சி எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேன்ல, அல்லாஹ் சோதனை, அது முக்கியமானது 9:24. அதுல உறுதியா நில்லுங்க. அது ஒரு ஆயத்தை நீங்க பாஸ் பண்ணா போதும். அந்த ஒரு ஆயத்தை நீங்க பாஸ் பண்ணா போதும். 9:24 9:24 போதும். நீ வெற்றியாளர். 5-6 சோதனை ஆயத்தை சொன்ன, இந்த எதிர ஒன்னு எடுத்துக்க, ஒன்ன செஞ்சு காட்டுங்க போதும். இப்பொழுது இதுவரை நிறுத்திக் கொள்கின்றேன், இந்த விஷயம் எடுத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு அடுத்த தடவை வேறு பல விஷயங்கள் சொல்லுகிறேன், அதுவரையும் கேட்டு வாருங்கள். இப்போ இதுவரையும் நான் நிறுத்தி கொள்ளட்டா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரிங்க சார். அந்த 2வது இது என்ன இப்ப அடுத்த பேசுவோம், அது அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கிறோம். சரியா? சரிங்க சார், நல்லது சார். இப்ப பேசுறது பெரிய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். நீங்க இத ஒழுங்கா
நல்லா சிந்தனை செய்து அமர்ந்து யோசிச்சு போருங்க. என்ன இந்த மாதிரி இருக்குத, எப்போ அடைகிறது, எப்போ நம்ம அல்லாஹ்வின் திருப்பத்தை அடைகிறது என்ற விஷயத்தை நல்லா சிந்திச்சு ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் அவனுக்கு எல்லாத்துக்கும் கிருபை செய்வான். அவனை கொஞ்சம் வாழ போகிறோம். இந்த வாழ்றத அல்லாஹ் ஒப்படைச்சிருங்க. நீ தான் வழியை காட்டணியா அல்லாஹ், நீ தான் வழியை காட்டணியா அல்லாஹ் கேட்டுகிட்டே இருங்க. அல்லாஹ் வழியை காட்டுவான். நான் இப்போ பேசுனதில் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா கிருபையால். அப்படி இன்னும் சில விளங்காமல் இருந்தால் நீங்கள் குரான் பயானில் நல்ல கேள்வியை, ஒழுங்கான கேள்வியை போடுங்க. நான் அல்லாஹ் கிருபையை கொண்டு இன்னும் நல்ல விதத்தில் அர்த்தம் சொல்ல, விளக்கம் சொல்ல, அர்த்தம் சொல்லுகின்றேன். அதை பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் கிருபை கொண்டு அடுத்த பயானில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.